சைலன்ஸ் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் விழுந்து விழுந்து மனப்பாடம் பண்ணுவான். பரீட்சை முதல் நாள் சாயங்காலம் மத்தவங்க எங்க நல்லா படிச்சிருவாங்களோன்னு அவங்க கவனத்தெல்லாம் கழிப்பான். அவன் பரீட்சையில டாப்பர் ஆகிறதுக்கு 2 வழியை நம்பினான். ஒண்ணு அவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறது, இன்னொன்னு மத்தவங்க மார்க்ஸ் எடுக்கூடாம தடுக்கிறது. சைலன்சரோட குசும்புக்கு ஒரு ஆப் வைக்கவும் செந்தில காப்பாத்துறதுக்கும் பாரி ஒரு பிளான் போட்டான். நம் கல்லூரி முதல்வர் கற்பிப்பதில் வல்லவர். கற்பித்தல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு. அர்த்தம்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் சொல்லு. அப்பாடி. அந்த வருஷம் டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்ரீவத்சன் தான் வரவேற்புரை. வைரஸை இம்ப்ரெஸ் பண்ணோம்னு லைப்ரரியன் போஸ் கிட்ட தூய செந்தமிழ்ல ஒரு ஸ்பீச் எழுதி கொடுக்க சொன்னான். ஹலோ ஸ்ரீவத்சன், உனக்கு போன். ஓ சார், பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க, இதோ வந்துடுறேன். என்ன அழகான முட்டைக்கோஸ் வாசனை வீசுது. போஸ் சார், இப்பதான் பிரின்சிபல் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்படியா? அப்பனா நான் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். இதை ஸ்ரீவத்சன் கொடுத்துரு. ஹலோ, எஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சார். சார், ஆர் யூ ஸ்ரீவத்சன் ஃப்ரம் கலிபோர்னியா? எஸ் சார், யூ ரைட். நீங்க ஏதோ இளைஞர் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்தவராகவும் உங்க ஹாஸ்டல் ரூம்ல ரகசியமா வெடிகுண்ட பதுக்கி வச்சிருக்கதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதாம பாம், அதுவும் சத்தமெல்லாம் வெடிக்குமாமே. நோ சார், ஐ கான்ட். நடிக்காதமே. உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் தட்ட வேண்டிய இடத்துல தட்டு தட்டு தட்டவனா எல்லா உண்மைகளும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வரும். சார், நோ சார், இட் வில் பெயின் சார். சைலன்சரை போன்ல திசை திருப்பிட்டு பாரி அவன் ஸ்பீச்ல சில வேர்ட்ஸை மட்டும் மாத்திட்டான். உதாரணமா கற்பிக்கும் என்ற வார்த்தைக்கு பதிலா கற்பழிக்கும் மாத்திட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா? யார் நீ? போஸ், லைப்ரரியன், பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நிமிஷம் கமிஷனர் கிட்ட பேசணும்.